முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட ஆற்றல் மிக்க நடவடிக்கைகளின் பயனாக மின்மிகை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது என நெல்லையில் நடைபெற்ற அஇஅதிமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பெற்ற மகத்தான வெற்றியை கொண்டாடும் வகையிலும் கழக அரசின் 4 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையிலும் திருநெல்வேலி டவுனில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு நத்தம் ரா விஸ்வநாதன், தமிழகம் தற்போது மின்வெட்டு இல்லாத மாநிலமாக திகழ்வதுடன் மின்மிகை மாநிலமாகவும் விளங்கி வருகிறது என்றும், இதற்கு காரணம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான செயல்பாடுகள்தான் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்திய மின் உற்பத்தி திட்டங்களை எல்லாம் தனது ஆட்சி காலத்தில் தொடங்கியதாக திமுக தலைவர் கருணாநிதி பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். மின்வெட்டு இல்லாத மாநிலம் என்ற சூழ்நிலையை உருவாக்குவேன். அதோடு மட்டுமல்லாமல் அது மின்சார உற்பத்தியிலே தமிழகம் ஒரு மின் மிகை மாநிலம் என்ற நிலையை உருவாக்குவேன் சொன்னார். அம்மாவுடைய ஆளுமை திறமையின் காரணமாக இன்றைக்கு அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் அமைச்சர் திரு நத்தம் ரா விஸ்வநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் முத்துக்கருப்பன், திருமதி வசந்தி முருகேசன், திருமதி விஜிலா சத்யானந்த், மாநகர மேயர் திருமதி புவனேஸ்வரி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியம் கள்ளிமந்தயத்திலும் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அஇஅதிமுக மகளிரணி துணை செயலாளர் திருமதி CR சரஸ்வதி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.